தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நாம் வாசித்த இந்த வசனம் நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம்தான். ரோமர் 5ஆம் அதிகாரம் ஆதாமுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள வேற்றுமைகளை குறித்தும் மனு குலத்திற்கு ஆதாமின் மூலமாக நமக்கு என்ன பாதிப்பு, என்ன நாம் பெற்றுக்கொண்டோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன நன்மையை பெற்றுக்கொண்டோம் என்கின்றதான வேறுபாடுகளை விளக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இந்த 5வது அதிகாரம். சரி, இந்த அதிகாரத்தை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக இந்த புத்தகத்தை குறித்ததான ஒரு சில முன்னுரைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களில் முதலாவதும் மிக முக்கியமான நிருபமாக இந்த ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் காணப்படுகிறது. ஏன் என்று நாம் கேட்டால், அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிருபங்களில் பலவிதமான விஷயங்களை குறித்து பேசுகிறார். உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார், சபையை குறித்து பேசுகிறார், ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். இப்படி பல விஷயங்கள் அந்த சபைகளுக்கு அவர் எழுதும் போது குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் மிக மிக முக்கியமானது என்று நாம் சொல்லும்போது, இது உண்மையிலேயே இந்த நிருபத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்களையும் அவருடைய உபதேசங்களையும் பற்றி இந்த நிருபம் மிக அழகாக கூறுகிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணம் எவ்வாறு ஒரு பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதனை மீட்படைய செய்கிறது என்பதை விளக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நிருபத்தில் முதல் 11 அதிகாரங்கள் உபதேச பகுதிகளாக அல்லது போதனை பகுதிகளாகவும், இரண்டாவது பகுதி அதாவது 12லிருந்து 16 அதிகாரங்கள் நடைமுறை பகுதிகளாகவும் இருக்கிறது. சரி, இப்ப இதை நாம் இப்படி கூட சொல்லலாம். பவுலினுடைய நிருபத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் ஏன் முக்கியமானது என்று கேட்டால், இந்த நிருபம் இட் பிரசன்ட்ஸ் த டாக்ட்ரினல் ட்ரூத், பலவிதமான உபதேசத்தினுடைய உண்மைகளை இந்த நிருபம் கூறுகிறது. அதாவது கிறிஸ்தவர்களுக்கான அடிப்படை உபதேசத்தை நாம் இந்த நிருபத்தில் தான் நாம் பார்க்கிறோம். எனவே இது முக்கியமான நிருபமாக கருதப்படுகிறது. உதாரணமா, பாவம் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தது, அல்லது மனுக்குலம் எவ்வாறு பாவத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டார்கள், ஒருவேளை அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் சரி அல்லது புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளும் எப்படி இந்த பாவம் பிரவேசித்தது என்பதையும், அந்த பாவத்திற்கான தீர்வு அல்லது பரிகாரம் என்ன என்பதையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவர் முழு மனதோடு தான் பாவி என்பதை உணர்ந்து விசுவாசிக்கும் போது அவர் ரட்சிப்படைகிறார் என்பதையும், அதைத் தொடர்ந்து அவர் நீதிமானாக்கப்படுகிறார், பரிசுத்தமாக்கப்படுகிறார், அவர் பிரித்தெடுக்கப்படுகிறார், அடுத்து கடைசியில் அவர் மகிமை அடைய போகிறார் என்கின்றதான அடிப்படை உபதேசங்களை இந்த நிருபம் பேசக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இட் பிரசன்ட்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்,
இந்த நிருபம் காலகட்டங்கள் அல்லது யுகங்கள் என்று சொல்லுவோம். அந்த உண்மைகளை மிக நேர்த்தியாக இந்த நிருபம் கூறுகிறது. அதாவது இஸ்ரவேல் என்பது வேறு, சபை என்பது வேறு. சோ இப்படி பலவிதமான வித்தியாசங்களை பிரித்து பகுத்து போதிக்கக்கூடிய ஒரு நிருபம் இந்த நிருபமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இட் பிரசன்ட்ஸ் பிராக்டிக்கல் ட்ரூத், நடைமுறைக்கான சத்தியங்களை இங்கே நாம் இந்த நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு கிறிஸ்தவர் பாவத்தின் மீது வெற்றி பெற முடியும், எவ்வாறு அவர் இந்த உலகத்தில் வாழும்போது, அதாவது ஒரு குடும்பத்திலோ சபையிலோ சமுதாயத்திலோ வாழும்போது அவருக்கான பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன, எவ்வாறு அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற நடைமுறை விஷயங்களையும் இந்த நிருபம் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நிருபம் முக்கியமானது. சரி, நான் வாசித்த அந்த வேத பகுதிக்கு நாம் வரலாம். நான் வாசித்த அந்த வசனத்தில், அதாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், இந்த வசனத்தோடு இந்த அதிகாரம் நிறைவடைகிறது. இந்த 5வது அதிகாரம். சரி, இங்கே ஆதலால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அதற்கு முன்னமே, அதாவது 1 to 20 வரை உள்ள வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 வேற்றுமையான காரியங்களை குறிப்பிடுகிறார், அல்லது 2 நபர்களை குறித்து இங்கே விளக்குகிறார். இந்த வாசித்த வசனம் 5ஆம் அதிகாரத்தை முழுவதும் விளக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது, 1, ஆதாமுக்குள் நமக்கு என்ன கிடைத்தது என்பதையும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கிடைத்தது என்பதையும் இந்த 5ஆம் அதிகாரம் விளக்குகிறது. சரியா? அதை நாம் தலைப்பு இப்படியாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 5ஆம் அதிகாரம் ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ளதான வேற்றுமைகள் என்ன என்பதை பேசுகிறது. உதாரணமா 5ஆம் அதிகாரம் 12வது வசனம், அதாவது ஆதாமுக்குள் என்ற நிலையில் நமக்கு அழிவு வந்திருக்கிறது. சரியா? அழிவு, அதை நாம் ரோமர் 5:12 நாம் பார்க்கிறோம். அடுத்து ரோமர் அதே அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 12, 16, 21 இந்த வசனங்களில் ஆதாமுக்குள் நமக்கு பாவம் வந்தது என்று பவுல் விளக்குகிறார். 3வது 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 17ஆம் வசனம், 21ஆம் வசனத்தில் மரணம் நமக்கு வந்திருக்கிறது. ஆதாம் மூலமாக மரணம் வந்தது. அடுத்து நாம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் தேவனிடமிருந்து பிரிதல் நடந்திருக்கு. அதாவது தேவனிடமிருந்து நாம் பிரிக்கப்பட்டோம், காரணம் பாவத்தின் விளைவாக. அடுத்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 12, 19 போன்ற வசனங்களில் ஆதாமுக்குள் கீழ்ப்படியாமை இந்த உலகத்தில் வந்தது, கீழ்ப்படியாமை. அடுத்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம், நியாய தீர்ப்புக்குள்ளாக நாம் மாற்றப்பட்டோம். சரியா? நியாய தீர்ப்பு. அடுத்து ரோமர் 5:20 பிரமாணத்திற்குள்ளாக்கப்பட்டோம். அப்ப ஆதாமுக்குள் நமக்கு அழிவு வந்தது, பாவம் வந்தது, மரணம் வந்தது, அதோடு கூட தேவனிடமிருந்து பிரிதல், கீழ்ப்படியாமை, நியாய தீர்ப்பு மற்றும் பிரமாணம். சரி, இப்ப இதற்கு கிறிஸ்துவை இங்கே உதாரணமா கொண்டு வருகிறார். கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்னவெல்லாம் கிடைத்தது என்று கேட்டால், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் மீட்பு உண்டாயிருக்கிறது. we have redemption in him, அவருக்குள் மீட்பு இருக்கிறது. 2வது 18ஆம் வசனம் 5:18 நமக்கு நீதியை கொடுத்திருக்கிறார், நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் 5ஆம் அதிகாரம் 17, 21 போன்ற வசனத்தில் நாம் நித்திய ஜீவனை அவருக்குள் பெற்றிருக்கிறோம், நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது. மறுபடியும் ரோமர் 5, 11, 19 தேவனோடு நல்ல நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, தேவனோடு நெருக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19 கீழ்ப்படிதல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10, 11 ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. கடைசியாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. சோ ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஆதாமுக்குள் என்னவெல்லாம் நாம் இழக்கப்பட்டோமோ அல்லது இழந்ததோ, நாம் கிறிஸ்துவுக்குள் அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். எனவே இந்த சத்தியங்களை இந்த காலை வேளையில் நாம் அறிந்து கொண்டு ஆண்டவரை நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 2 வேற்றுமைகளை நீங்கள் நன்றாக கவனியுங்கள். ஆதாமுக்குள் அழிவு வந்தது, ஆனால் கிறிஸ்துவுக்குள் மீட்பு வந்தது.
ஆதாமுக்குள் பாவம் வந்தது, ஆனால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு நீதி கிடைத்திருக்கிறது. ஆதாமுக்குள் நமக்கு மரணம் கிடைத்தது, ஆனால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது. ஆதாமுக்குள் நாம் தேவனிடமிருந்து பிரிந்தோம், பிரிதல் நடந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் தேவனோடு நாம் நெருக்கம் உண்டானது. அடுத்து ஆதாமின் மூலமாக கீழ்ப்படியாமை வந்தது, ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக கீழ்ப்படிதல் கிடைத்தது. ஆதாமின் மூலமாக நியாய தீர்ப்பு கிடைத்தது, ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு கிடைத்தது. ஆதாமின் மூலமாக பிரமாணம் கிடைத்தது, ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக கிருபை கிடைத்தது. சோ இந்த சத்தியங்களை எண்ணி அவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த எல்லா செயலுக்காக, கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு கொடுத்த எல்லா நிகழ்வுகளுக்காக, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அவரை நாம் துதித்து அவருக்காக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.